விடிய விடிய ஓடுற இந்த டிவி, பெப்பர் பெப்பர் சுத்துற இந்த ஃபேனு, காஞ்சி போன தட்டு, பக்கத்துல என் லேப்டாப்பு, அப்புறமா அடிக்கடி கால் பண்றது ஹேமா. இப்படி நீங்களே பொறாமப்படுற சொர்க்கத்தில் இருக்கிறது யார் தெரியுமா? இட்ஸ் மீ. 11:45. 12 மணிக்கு எழுந்துக்கலாம். அவனா வரமாட்டான், நம்மளாலையும் இவ்வளோ தூரம் போக முடியாது. போவோமா? சரி, ஓகேம்மா. ஆனந்தி, இன்னைக்கு ஈவினிங் பாட்டி வீட்டுக்கு போகணும், எங்கேயும் போயிடாத. மா, இன்னைக்கு தான் நான் அவளோட ரிசப்ஷன் இருக்குன்னு சொன்னேனே. யாரோட? அதாம்மா, அவ அந்த பிரியாவோட ரிசப்ஷன் இருக்குன்னு சொன்னேனே. சரி, போயிட்டு வா போ. ஓகே. ஹலோ. ஹே, இன்னைக்கு நீ ஃப்ரீயா? சொல்டி. ஈவினிங் நம்ம பிரியா ரிசப்ஷன் இருக்கு, நீ வரல? நிஜமாவே நீ ரிசப்ஷனா? டி, எங்க அம்மா அவங்க பாட்டியை பார்க்க போலான்னு சொல்லி கூப்பிட்டுருக்காங்க. ஸோ அதனால இன்னைக்கு அங்கே போறேன். நீ போயிட்டு வாயேன், எனக்கு அவளுக்கு காலேஜ் தான் தெரியும். பாய். ஐயோ, என்ன நேரத்தில் இவன் வேற மெசேஜ் பண்றான்? என்னைக்கு அவன் எனக்கு முதல் மெசேஜ் அனுப்பியிருக்கான்? காஃபியா? சண்டேடா, இன்னைக்கு என்ன வெளில வரணும்? ஹாய். ஹே, இன்னைக்கு என்னோட ஃப்ரெண்டோட ரிசப்ஷன் இருக்கு. ப்ளஸ் என் அம்மா வேற பாட்டி வீட்டுக்கு கூப்பிட்டுருக்காங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீக்கெண்ட் போகலாமா? பக்கா? ஷியோர்? அம்மா, இந்த சண்டே எனக்கு தான், இந்த சண்டே எனக்கு தான், ஜாலி. ஆனந்தி, இன்னைக்கு என்ன ஆச்சுன்னு தெரியுமா? நான் எவ்வளவு சொல்லி அவன் கேட்கவே இல்லை. அவன் உருப்படவே மாட்டேன். வாழ்க்கையில எவ்வளவு தடவை சொன்னாலும் புரிஞ்சவே மாட்டேன். எனக்கு நடந்துட்டே இருக்கு, சுத்தமா சொல்ல மாட்டேன். அப்பா, ஹலோ, ஏன் இவ்வளோ டென்ஷன் ஆகுற? எல்லாம் ஓகே ஆயிடும். இவ பாட்டு கோவத்துல இவ்வளோ பெரிய மெசேஜ் அனுப்புறா. யார் படிக்கிறது? ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பலாம்ல. இவன் வேற பிரைட் எறிறானே. டேக் சீக்கிரம் தெரியலையே. ஓ, இட்ஸ் லவ். எதுக்கு அழுறீங்க? என்னடி பண்ற? தெரியல, இந்த படத்துல எல்லாம் ஃபீல் பண்றாங்க, அதான் அழுமாமே. அதான் அழுறானு ஒன்றும் புரியலையே. புரியாமையாடி இவ்வளோ நேரமா எழுதிட்டு இருக்க? சப்டைட்டில்ஸ் இல்லடி, அதை போய் டவுன்லோட் பண்ணோம். அதான் யூ டிக்ஷனரி ஆப் இருக்குல்ல. யூ டிக்ஷனரினா 44 லாங்குவேஜஸ்ல டிக்ஷனரி இருக்கு. அதுல 108 லாங்குவேஜஸ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்குதான். உன்ன மாதிரி சோம்பேறிங்களுக்காகவே அப்படியே வச்சு ஸ்கேன் பண்ணு வச்சுக்கோ. ஏன் அதை அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்துதான். நல்லா இருக்கே, அப்படியே டவுன்லோட் பண்ணி கொடுத்துறேன் நினைச்சேன். ஆனா உன்ன மாதிரி சோம்பேறினா பார்க்கவே முடியாதுடி. உன்ன மாதிரி ஸ்வீட்டி நான் பார்த்ததே இல்லை. சீக்கிரம். வா 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 வா. காலியா? பச்சை, அங்க இருக்கியா? அம்மா, ஏய் சோம்பேறி பாய். போயிட்டா. கால் இருக்கு, கால் பண்ண ஆனந்தி. ஹலோ டி, நீ உன்னோட கார்டிங் வச்சுட்டு போயிட்ட. அப்படியா? என்னோடதா? ஆமா,
இது வர இரு. ஏய் எங்கடி என் கார்டு? இதோ அங்க இருக்கே. அது ஏன் கார்டு இல்ல உன் கார்டு. அதான் தெரியுமே. ஹே அப்படி இந்த ஃபேனை மட்டும் போட்டு போயிடுங்க ப்ளீஸ். எரும மாடு உன்னெல்லாம் வச்சுக்கிட்டு நான் படுற கஷ்டம். பே. மேடம் யூ ஆர்டர். அண்ணா அங்க வச்சிட்டீங்களா? மேடம் அயன் அயன்மேன் அங்கிள் அது அங்கேயே வச்சிடுறீங்களா? பிளாக் விடோ உன்னை கொன்னதுல காசு வச்சிருக்கேன் அப்படியே எடுத்துக்கோங்க. நாமா பொண்ணே வீட்ல யாரும் இல்ல அப்புறம் வாங்க. அப்புறம் வருதா? ஹவுஸ் ஓனர் வந்திருக்கேன். So what? அங்கிள் அம்மா வீட்ல இல்ல அப்புறம் வாங்க. இத சாப்பிடலாம். யார் கூப்பிடுறா? போன் எங்க? போன்ல யாரும் இல்ல. ஹலோ ஹலோ ஹலோ. ஹலோ எங்கடி இருக்க? ஆக்சுவலி என் பாட்டி வீட்ல. ஏய் நான் தாரா பேசுறேன்டி. ஹே நீதானா? சொல்லு. ஏய் சோம்பேறி வாட்ஸ்அப்ல உனக்கு Dress போட்டோ எடுத்து அனுப்பிச்சிருக்கேன். போய் பாரு. ஹே என் போன் எங்க இருக்குன்னே தெரியலடி. அதான் நான் ப்ளூடூத்ல பேசிட்டு இருக்கேன். ப்ளூடூத்ல தானே பேசுற? போன் எங்கயா பக்கத்துல தான் இருக்கும். தேடு. ஏய் அதெல்லாம் தேட முடியாது. ஏதாவது ட்ரெஸ் எடுத்துட்டு வாயேன். இரு நீ காண்ட வர மாதிரி நல்லா பஞ்சு மட்டை கலர்ல ஒரு Dress எடுத்துட்டு வரேன். பை. ஏ சரி ஓகே. என்னைக்காவது ஒரு நாள் தானே பஞ்சு முட்டை நல்லா தான் இருக்கும். இப்படியே உட்காந்துட்டு இருக்கிறதுக்கு ஏதாவது படத்துக்கு போலாம்ல? படமா 3 மணி நேரம் அவுட்டு. போலாமே. அப்படியே படம் போயிட்டு ஈஸியா இல்லை ஈவினிங் சன்செட். இது மொட்டை மாடியிலே பத்தாதா? நெக்ஸ்ட் ஒருத்தத கிட்ட போய் சில்லுன்னு மோர் குடிச்சிட்டு ஜாலியா வீட்டுக்கு வரலாம். இவ வேற அல்ப ஏதாவது பண்ணுவேன். ஹே அந்த படம் தான் சொன்னியே என்ன படம்? அவெஞ்சர்ஸ். சூப்பர். அவெஞ்சர்ஸ்ல தான் அயன் மேன் செத்துட்டாரு. அடி பாவி. சரி படம் வேணானா சன்செட். நம்ம ஈவினிங் ஈஸியா இல்லை வேணாம் பேசிலே முடிச்சுக்கலாம். சன்செட் சன்செட் ஓகே. ஹே அக்னி வெயில் கொளுத்திட்டு இருக்கு. நீ வெளில போனா டேன் ஆயிடுவ. ஆல்ரெடி டேன் ஆயிட்ட. ஒண்ணு கிடைக்கிறது கஷ்டம். அது கஷ்டம் தான். அப்புறம் இஷ்டம். அதுவும் கரெக்ட் தான். ஒண்ணுமே ஆடா கண்டிப்பா. அட்லீஸ்ட் டின்னர் காச்சு போலாம்டி. அடுத்து ஹே நீ டயட்ல இருக்கேன்னு சொன்னல. நீ வெளில போன வேற ஜாஸ்தியா சாப்பிடுவ. எனக்கு உன் டயட் மேல ரொம்ப அக்கறை. ரொம்ப தெரியுங்களா? ஆமாமா நம்ம வீட்டு சாப்பாடே சாப்பிட்டுருவோம். சரி சமாளிச்சிட்டேன். ஆக்சுவலா சும்மாவே விட எங்க இருந்தாலும் சந்தோஷமா இருக்கு. சமாளிக்கிறா. கீழே இறங்குற ஐடியா இருக்கா இல்ல இங்கேயே இப்படியே செட்டில்டா? ஆக்சுவலி நீங்க 3 பேரும் அப்படியே தூக்கி பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஓ தூக்கிட்டு தள்ளி விடுறா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஆசம் மச்சிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லேசியா இருக்காதீங்க. மறக்காம யூ டிக்ஷனரி ஆப் டவுன்லோட் பண்ணுங்க.